நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த ஒன்றிய அரசு அனுமதிப்பதில்லை என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியே நாடாளுமன்ற நிகழ்வுகளை முடக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கான 100 நாள் நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம். மண்வெட்டி கடப்பாறைகளுடன் பெண்கள் பங்கேற்று பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம். ஏழைகள் பணத்தை நிறுத்தாதே. எப்ப வரும் எங்க சம்பளம் எப்ப வரும்? எங்க சம்பளம் எப்ப வரும்? 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவையை வழங்க கோரிக்கை. பார்த்த வேலைக்கு ஒன்றிய அரசு கூலி தர மறுப்பதாக தொழிலாளர்கள் கண்ணீர். 100 நாள் வேலைக்கு பணம் போடணுங்க. வேலை கண்டிஷனா 100 நாள் வேலை கொடுக்கணுங்க. 50 நாள் கொடுக்கறோம்னாங்க, அந்த 50 நாள் 150 நாள் கொடுக்கலீங்க. அந்த 100 நாள் வரியை கொடுக்கணுங்க. வேலை நிக்காம கொடுக்கணுங்க. இப்போ வேலையும் இல்லை, 5 வாரம் 6 வாரம் வேலை பார்த்த சம்பளமும் 4 மாசமா இல்லை. அது வரும்னு ஏகப்பட்ட கடனை வாங்கி நான்லாம் அதை வச்சு தான் சாப்பிட்றேன். அந்த சாப்பாட்டுக்கு வாங்கின கடைக்காரர்களும் என்னை ரொம்ப நெருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க பாஜக அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி கடன் தரும் ஒன்றிய அரசுக்கு ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மனமில்லையா என கேள்வி. திமுக தாவேக இடையே போட்டி என ரசிகர்களை உற்சாகப்படுத்தவே விஜய் பேசியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என மக்களே அங்கீகரித்துள்ளதாகவும் விளக்கம். தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். மக்களை சந்திக்காமல் 4 சுவற்றுக்குள்ளேயே 2 ஆண்டு அரசியலை முடித்துவிட்டார் விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் முனுசாமி விமர்சனம். திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர். அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை. மக்களையே சந்திக்காமல் 4 செவுற்றுக்குள்ளாகவே 2 ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையின் டெல்லி பயணம். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமித்ஷா அதிரடி பேட்டி. உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று விளக்கம். தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பால் வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள் 6% குறைந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 2024 368 குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இந்து கோவிலில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு. மதசார்பின்மைக்கு சான்றாக உணவு சமைத்து இஸ்லாமியர்களுக்கு பரிமாறிய இந்துக்கள். ഇതിൽ അമ്പലമെന്നോ പള്ളിയെന്നോ ഓണമെന്നോ പെരുന്നാളെന്നോ ഇല്ലാതെ എല്ലാവരുടെയും ആഘോഷമാണെന്നും എല്ലാവരുടെ ആചാരമാണെന്നുമുള്ള ഒരു കോൺസെപ്റ്റിൽ നിന്നുകൊണ്ടാണ് ഇത്തരം കാര്യങ്ങളെയൊക്കെ ഞങ്ങൾ ഇവിടെ ആവിഷ്കരിക്കുന്നത്. ரம்ஜான் பண்டிகையொட்டி களை கட்டிய சமயபுரம் ஆட்டுச் சந்தை. 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி.
தஞ்சாவூர் அருகே அதிநவீன இயந்திரத்துடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகளுக்கு பெரிய வரப்பிரசாதம். நெல்லை இந்த மிஷினே அதாவது தூற்றி உலர வைத்து காய வைத்து அதுக்கப்புறம் எடை போடு, அதாவது 40 கிலோ 200 கிராம் சாக்கு, அதுவே எடை வச்சு கன்வேயர் பெல்ட் மூலமா டிராக்டர்ல ஏற்றி. ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை குஜராத் அணிகள் பல பரீட்சை. இரு அணிகளும் முதல் ஆட்டத்தில் தோல்வியடைந்த நிலையில் வெற்றியை பதிவு செய்ய முனைப்பு. சேப்பாக்கத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் போட்டியின் போது கள்ள சந்தையில் டிக்கெட் விற்றதாக 25 பேர் கைது. 48 டிக்கெட்டுகள் 52,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.